Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் 5ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் டீப் ஜெனரேட்டிவ் மாடல் DGM பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் பார்ட்டில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வேரியேஷனல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டீப் ஜெனரேட்டிவ் மாடல்னால் அதுக்கு என்னன்னு தெரியணும்ல, அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ இந்த யூனிட்டே ஆட்டோ என்கோடர் ஒரு பார்ட்டும் ஜெனரேட்டிவ் மாடல். ஆட்டோ என்கோடர் அதில் இருக்க ஸ்டொகாஸ்டிக் அதில் டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் தான் சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டீப் ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் அப்படின்னாலே நியூவாக இன்புட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதே போல் ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? டீப் லேர்னிங் மாடலுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு புது டேட்டாவை நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த டேட்டா வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடலோட வேலை. ஸோ இட் இஸ் த கிளாஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் மாடல் தட் லேர்ன்ஸ் த அண்டர்லைங் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. நம்ம டேட்டா எப்படி ப்ராபபிளாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, தென் ஹவு கேன் இட் ஏபிள் டு ஜென்ரேட் த நியூ அண்ட் ரியலிஸ்டிக் டேட்டா சாம்பிள். உண்மை போலவே இருக்க ஒரு டேட்டாவை எப்படி அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது, என்ன மாதிரி லேர்ன் பண்ணுது, எப்படி மாடல் என்ன மாடல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு கற்றுக்கிறது தான் இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடலோட வேலை. ஓகே, ஸோ த மெயின் கோல் அப்படின்னா மாடலுக்கு மெயின் டார்கெட் அப்படின்னாலே டேட்டாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஒரு இமேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப அதில் அந்த இமேஜ்குள்ளே இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் மாதிரி எப்படி அதால ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியுது. இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம கற்றுக்கிற டாபிக் தான் இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடல் அப்படின்றது. ஸோ தே ஃபார்ம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மெனி மாடர்ன் AI systems such as image generation, okay, text synthesis, audio generation, synthesis, data creation. They belong to the unsupervised learning இல்ல self supervised learning பொறுத்து தான் இது அமையுது. ஓகேவா? நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு லேபிள்டு அவுட்புட்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்புட் டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தால் போதும். அது போலவே ஒரு இமேஜையோ ஒரு மாடலையோ ஒரு டேட்டாவையோ என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஜெனரேட்டிவ் மாடலோட வேலை. ஜெனரேட்டிவ் அப்படின்னாலே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு கொடுக்கறது. ஸோ டீப் ஜெனரேட்டிவ் மாடல் அந்த ட்ரைஸ் த மாடல் ஆஃப் P of X ஒன்று இருக்கும், P of X, Z ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து X of Yன்னு P of X bar Yன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து இதுதான் ஜெனரேட்டிவ் மாடலோட வேலை. ஸோ எக்ஸ்ன்றது அப்சர்வ் டேட்டா, நம்ம இமேஜோ டெக்ஸ்டோ ஆடியோவோ ஏதோ அப்சர்வ் பண்ணிக்கிறது. இசட்ன்றது லேட்டன்ட் வேரியபிள். நான் முன்னாடியே ஸ்டொகாஸ்டிக்லேயே சொல்லியிருக்கேன், ஹிடன் ஸ்ட்ரக்சரில் அந்த பாட்டில் நெக்கில் இருக்க வேரியபிள் தான் இந்த லேட்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜுக்கு பேக்ரவுண்டு, ஷேப்பு, கலர்னு இந்த மாதிரி ஹிடன் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் டிசைட் பண்ணி அஸ்யூம் பண்ணி இப்படி தான் இருக்கும் அந்த ஹிடன் ஃபேக்டர் அப்படின்னு உருவாக்குறது தான் இந்த லேட்டன்ட் வேரியபிளோட வேலை. ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் இட் கேன் சாம்பிள் நியூ டேட்டா பை சாம்பிளிங் Z ஃபார்ம் அ ப்ரீயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஜென்ரேட்டிங் X யூசிங் த மாடல். ஓகே, ஸோ இது டீப் ஜெனரேட்டிவ் மாடலில் என்னென்னு பார்த்தோம். இது ஏன் கொண்டு வரோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டேன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஹை டைமென்ஷனல் டேட்டாவாக இருக்க இமேஜ் இதெல்லாம் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்துச்சோ அதே போல் ஒரு விஷயத்தை நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரது தான் இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடல். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் ஜென்ரேட் த நியூ டேட்டா நாட் ப்ரெசென்டிங் இந்த ட்ரைனிங் செட். ட்ரைனிங் செட்டில் இருந்தது இல்லாமல் நியூவாக ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும். தென் லேர்ன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேட்டா. இது என்னெல்லாம் பண்ணும் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணும், இமேஜை கம்ப்ளீட் பண்ணும், இமேஜ் டு இமேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணும், அன்வான்ட் டேட்டாவெல்லாம் டிடெக்ட் பண்ணும், டென்சிட்டி எஸ்டிமேஷன் பண்ணும். இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை ஜெனரேட்டிவ் மாடல் பண்ணும். ஸோ இதில் ரெண்டு டைப் நமக்கு தெரியும், ஜெனரேட்டிவ் ஒன்று, டிஸ்கிரிமினேட்டிவ் ஒன்று. ஜெனரேட்டிவ்க்கும் டிஸ்கிரிமினேட்டிவ்க்கும் இடையில வந்து எதுக்கெல்லாம் வந்துவோம்னா டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் வந்து லேர்ன் பண்ணும், ஜெனரேட்டிவ் மாடல் புதுசாக ஒன்று கொடுக்கும். ஓகேவா? ஜென்ரேட் பண்ணி இது கிளாசிஃபிகேஷனில் ஒர்க் ஆகும், இது ஜென்ரேஷன் படி வரும். இதில் என்னெல்லாம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், CNN கிளாசிஃபையர்லாம் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல். இப்போ ஜென்ரேட்டிவ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷனல் ஆட்டோ என்கோடரு, கேனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் மாடல். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜெனரேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல். இது நமக்கு 2 மார்க்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க டைப்ஸ் அப்படின்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், வேரியேஷனல் ஆட்டோ என்கோடரும் கேனும் தான் உங்களுக்கு
இந்த யூனிட்ல கொடுத்துருக்க முக்கியமான டைப். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டீப் ஜெனரேட்டிவ் மாடல்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 4 டைப் இருக்கு. வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர், ஜெனரேட்டிவ் அட்வைசல் நெட்வொர்க், ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல் ஒன்று, நார்மலைசிங் ஃப்ளோ ஒன்றுன்னு 4 இம்பார்ட்டன்டான டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர். இது ஒன்றுமே இல்லை, ப்ராபபிலிஸ்டிக் ஆட்டோ என்கோடர் வித் ஸ்டோகாஸ்டிக் என்கோடர் அண்ட் டீகோடர். தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நம்மளுடைய என்கோடிங் டீகோடிங்கை பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த வேரியேஷனல் ஆட்டோ என்கோடரோட வேலை. அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் ஜெனரேட்டிவ் அட்வைசல் நெட்வொர்க், கேன் பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்சரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஜென்ரேட்டர்னா கிரியேட்ஸ் த ஃபேக் டேட்டா, ஒரிஜினல் போலவே ஒரு ஃபேக் டேட்டாவை கிரியேட் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரியலுக்கும் ஃபேக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத ஷோ பண்ணும். இதுதான் ஜெனரேட்டருக்கும் டிஸ்கிரிமினேட்டருக்கும் உள்ள இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகிறது தான் ஜெனரேட்டிவ் அட்வைசல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் முன்னாடியே சொல்லியாச்சு, இமேஜ் கிரியேஷனுக்கு ஒரு நியூ ஹியூமன் ஸ்பேஸோ லேண்ட்ஸ்கேப்ஸோலாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடலை யூஸ் பண்ணுவோம். தென் டேட்டா ஆகுமெண்டேஷனுக்கு பல டேட்டாவை ஒன்றா சேர்த்து ஜென்ரேட் பண்ணி ஒரு நியூ ட்ரைனிங் செட் டேட்டா கொடுக்கறதுக்கு, அனாமலி டிடெக்ஷன் அன்வான்ட் டேட்டாலாம் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு, இமேஜ் டு இமேஜ் டிரான்ஸ்லேஷனுக்கு, ஸ்பீச் அண்ட் மியூசிக் ஜென்ரேஷனுக்கு, டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, ட்ரக் டிஸ்கவரிக்கு, ஏதாவது நம்ம கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம், கம்ப்ரெஷனுக்கு, வீடியோ கம்ப்ரெஷன், ஆடியோ கம்ப்ரெஷனுக்கு, இந்த மாதிரி பல இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டீப் ஜெனரேட்டிவ் மாடல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கேன் ஆர்கிடெக்சரை பற்றி ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஸோ மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.